வணக்கம். இது சேனல் 84. நான் உங்கள் சசிகுமார். 2024 எலெக்ஷன் முடிவு நிலை நோக்கி போயிட்டு இருக்குது. 5 கட்ட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 கட்ட எலெக்ஷன் தான் இருக்குது. அந்த 5 கட்ட எலெக்ஷன் எப்படி நடந்திருக்குது, மோடியோடைய செல்வாக்கு, வீர தீர செல்வாக்கு எப்படி இருக்குது, ஒரு பேச்சு எப்படி இருக்குது, நிலவரம் நம்மளுக்கு எவ்வளவு சாதகமா இருக்குமா இருக்காதா, ராகுல் காந்தி பிரதமர் ஆகுவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல காணொலிகளை பேசியிருக்கோம். இந்த காணொலியும் அதை தொடர்ந்து தான். ஏறக்குறை நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் 9 நாள் 10 நாள் இடைவெளி தான் இருக்குது. ஆனா இந்த காணொலி மிகவும் ஒரு என்ன சொல்றது, முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும். எப்படி சொல்றேன்னா, ரிசல்ட் என் நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா தொடர்ந்து இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றத நீங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்க தேவையில்ல. இல்ல சோசியல் மீடியால அந்த இந்தியா கூட்டணிக்கு சாதகமா பேசுறவங்க அதை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. மோடியோடைய பேச்சையும் அமித்ஷாவுடைய பேச்சையும் மட்டும் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சோண்டு உத்து நோக்கினீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிடும் அவங்களுடைய நிலவரம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான பழைய பேசினதே திருப்பி போட்டு எடுத்து போட்டு பேசுவாங்க. ஐயோ மறந்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல, திருப்பி யாரோ ஞாபகப்படுத்துவாங்க பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தா பிரசாந்த் கிஷோர் அவரு உடனே இல்ல மோடியோட செல்வாக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணம் பேசுறாரு. எப்பயுமே அவர் பார்த்தோன்னா பணம் வாங்கிட்டு பேசுறவர் தான். சும்மா மோடிக்கெல்லாம் சும்மா பேச போறதுக்கு அவருக்கும் வேலையும் கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ்ல முக்கிய பொறுப்பெல்லாம் கேட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க இல்லை அப்படின்ற சொன்ன உடனே அவர் விடி போயிட்டு இப்ப ஏதோ ஒரு வேலையை பாக்குறாரு. காசு இல்லாம அவர் எந்த வேலையும் பார்க்க மாட்டாரு. அந்த அடிப்படையில தான் ஒரு விஷயம் சொல்றாரு. சரி போகட்டும் விடுங்க, நம்ம நிலைமை வரும். இன்னைக்கு கள நிலவரம் எப்படி இருக்குது? இன்னைய தேதிக்கு இந்தியா கூட்டணி தனக்கு தேவையான மெஜாரிட்டியை அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைய தேதிக்கு இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ஜூன் 4ஆம் தேதி இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி சேர்ந்த ஒரு பெரிய கூட்டணி இருக்கிறதுனால இந்த கொண்டாட்டம் இந்தியா முழுக்க இருக்கு. அப்படி இந்தியா முழுக்க இருக்கும்போது உங்களுக்கு வெடி வாங்குறதோ இல்ல பார்த்தோன்னா இனிப்பு வாங்குறது, மற்ற செலிப்ரேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் இப்பவே நீங்க வாங்க வேண்டியங்கெல்லாம் வாங்கி வச்சுங்க. காரணம் என்னன்னு சொல்றீங்கன்னா, 100% இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றது உறுதியாகி போச்சு. எல்லா மட்டத்திலையுமே நீங்க அரசு அதிகாரிங்க மட்டத்திலையும் தெளிவா தெரிஞ்சதுனால இன்னைக்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே இவங்களை எல்லாருமே இந்திய அரசமைப்புல இருக்கிற முக்கிய அதிகாரிகள்லாம் போய் இன்னைக்கே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போது பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட எலெக்ஷன்லயே தெரிஞ்சிருச்சு. ஒரு அலை மாறுது அப்படின்றது 2வது கட்ட எலெக்ஷன்லயே தெளிவாகி போச்சு. அன்னையில இருந்து தான் தொடர்ந்துட்டு இருக்கு. நீங்க வேணா குறிப்பா பாருங்க, அந்த 2வது கட்ட எலெக்ஷன் தான் மோடி எதை பேசுறதுன்னு தெரியாம பேசினாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முஸ்லிமுக்கு எதிராக பேசினாரு. திருப்பி பார்த்தோன்னா இல்ல நான் முஸ்லிமுக்கு எதிர் இல்லைன்னு பேசினாரு. உடனே பார்த்தோன்னா பாகிஸ்தான் ராகுல் காந்திக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதானி அம்பானியை ராகுல் காந்திக்கு டெம்போல பணம் போகுதுன்னு சொன்னாரு. இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது கரண்ட்ல என்ன பண்ணா, அம்பானி அதானி இவங்க எல்லாம் சரத்பவாரை பாக்குறது, நம்ம கார்கே பாக்குறது, காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்கே பாக்குறதுன்ற மாதிரி எல்லாம் ஒரு செய்தி போகுது. எது எப்படியோ மோடியோட 10 ஆண்டு கால ஆட்சி முடிவு பட்டப்பட்டது. எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னா, நீங்க இந்த பிஜேபியோடைய கட்சிக்காரங்க இருப்பாங்க, பிஜேபி தான் வரும் அப்படின்னு ஒரு நடுநிலையாளர்கள் ஒரு பிம்பத்தை மீடியா கொடுக்குற பிம்பத்தை வச்சு பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கள நிலவரம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கே நல்லா தெரியும் இங்க வேலை வாய்ப்பு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, விவசாய பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் மோடியோட பிம்பம் ஒண்ணு இருக்குங்க, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பசி எடுக்குதுங்க எனக்கு, அதை தவிர மற்ற பிம்பம் எல்லாம் எனக்கு என்னங்க, எனக்கு நாளைக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பசியை போக்கணும், என் வாழ்க்கை முன்னேறணும், அப்படிதான் நான் யோசிப்பேனே தவிர நீங்க சொல்ற அந்த கட்டுக்கதை எவ்வளவு நாள் நான் யோசிக்க முடியும், எதை நம்ப முடியும்? இது எல்லாமே மீடியா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் அவங்க தூக்கி நிறுத்த முடியும். ஒரு பொய்யான கதையை நம்ம நாளைக்கு தாங்காதுன்றத இந்த எலெக்ஷனே ஒரு சாட்சி. 2வது அரசு எந்திரன்றது ஒரு அளவுக்கு மேல செயல்பட முடியாது. ஏன்னா அரசு எந்திரன்றது மோடிக்கு ஜால்ரா கூட்டம் மட்டும் இல்ல, மோடிக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுதான் அவங்களால இந்த விஷயம் எல்லாம் பண்ண முடியும். இப்ப ஆட்சி மாற்றம்னு வரும்போது எல்லாருக்கும் புளிய கரைக்க ஆரம்பிக்கும். பல டிபார்ட்மெண்ட் ஃபைல்கள் எரிக்கிறாங்க, பல டிபார்ட்மெண்ட் ஃபைல் மாயமாகுது, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இந்தியா 2024 ஜூன் 4ஆம் தேதி நடக்கிற இந்த ரிசல்ட் ஏறக்குறைய 100% இந்தியா கூட்டணி
வெற்றி உறுதியாகி போச்சு. 2024 ராகுல் காந்தி பிரதமர் என்ற அந்த ஒரு ஒற்றை சொல் இந்தியா முழுக்க ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில யாரு பிரதமர் வருவாங்க அப்படின்றதெல்லாம் மோடி அமித்ஷாவும் குழப்பத்தை உண்டு பண்ணலான்ட்டு எதையாவது தெளிஞ்சவன் எதை பேசுனா எதையாவது ஒண்ணு அள்ளி விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி எதையாவது நம்ம குண்டை போட்டு பார்க்கலாம்னு போட்டாலும் உத்தவ் தாக்கரேவாகட்டும், இன்னைக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், சரத்பவாரா இருக்கட்டும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தெளிவாவே சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர், காங்கிரஸ் கட்சி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படி. ஏன்னா அவங்கதான் 328 சீட்டு நிக்கிறாங்க. இந்தியா முழுக்க அதிக இடங்கள்ல நிக்கிற ஒரே பெரிய கட்சி காங்கிரஸ். அவங்க 328 சீட்டில் நிக்கிறாங்க. மீதிய கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்காங்க. எப்பயுமே காங்கிரஸ் கட்சி 400 இடங்களுக்கு மேல நிக்கிற காங்கிரஸ் கட்சி இந்த தடவை 328 இடங்கள்ல நிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணிகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஏன் இவ்வளவு கான்பிடண்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷமா நடக்கிற இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை, இந்த 10 வருஷமா இருக்கிற இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை, இந்த அரசாங்கம் கொண்டு வந்த பல திட்டங்கள், மக்கள் விரோத திட்டங்கள், மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இதெல்லாம் அப்படியேதான் இருக்கு. இது இல்லாம காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை, கூட்டணிகள் ஒன்றா இருந்து ஒரே குரல்ல பேசினது, பிரச்சார யுத்தின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இருக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா நான் பேசும்போதும் சரி ஒரு ஆரவாரமே எங்கேயுமே இருக்காது. ஏதோ இழவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான், இதை பணம் கொடுத்து கூட்டணும் வந்தோம் எப்படா முடியும் கிளம்புற மாதிரி இருப்பான். ஆனா காங்கிரஸ் கட்சியோ இல்ல காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சிகள் கூட்டுற இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா ஒரு தன்னெழுச்சியா, ஒரு எழுச்சி, எப்படி சொல்றது, ஒரு விடுதலை உணர்வு எப்படி ஒரு மனுஷனுக்கு வரும், நம்மளுக்கு இது இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போறோம், இந்த மாற்றம் நடந்தே தீரணும், எப்படி ஒரு ரொம்ப கடைசி கட்டம் அவ்வளவுதான், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு அரசியல்வாதிகளுக்கு இருக்குதோ இல்லையோ அடிப்படைகளை தொண்டர்கள் மக்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி கிளம்பி இன்னைக்கு நாடெங்கும் பாத்தீங்கன்னா மோடியை எதிர்ப்பாளன்றதை விட ராகுல் காந்தி மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை அலை இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கு. அரசியல் கட்சிகளே இல்ல, எதிர்கட்சிகளோ சாமானிய மக்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இன்னும் சொல்ல போனா நீங்க 45, 52 அந்த காங்கிரஸ் இன்னைக்கு தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இந்த வெற்றி இருக்கும். அப்படிதான் களம் நிலவரங்கள் இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல நிறைய சீட்டு புடுங்கிட்டு போகுது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில வெற்றியை தீர்மானிக்கிற 100-200 ஓட்டுகள் கூட கூட்டணி கட்சியில மொத்தமா வரும்பொழுது அன்னைக்கு அந்த வெற்றி கிடைக்குது. பிஜேபிக்கு ஓட்டு ஜெயிக்கிற இடத்துல ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 1000 ஓட்டு எப்படியெல்லாம் அந்த கூட்டணி ஒன்னா இணைக்கும் போது அங்கெல்லாம் வெற்றி கணிசமா இந்தியா கூட்டணி கிடைக்குது. அப்படிதான் பாத்தீங்கன்னா 27 கட்சியோட அந்த கூட்டுன்றதுதான் மிகப்பெரிய பலம். இந்திய கூட்டணின்றதே மிகப்பெரிய பலம். அந்த பலத்துலதான் இன்னைக்கு ஒரு ஆரவாரத்தோட 400 இடங்களுக்கு மேலும் இந்தியா கூட்டணியில தான் ஆளுங்கட்சி, இந்தியா கூட்டணி தான் எதிர்கட்சி. அப்படி ஒரு நிலைமை தான் இந்த 2024 தேர்தல் களம் நிலவரம் சொல்லுது. நீங்க இந்தியா கூட்டணியுடைய தொண்டர்கள், இந்தியா கூட்டணி விசுவாசிகள், இந்தியா கூட்டணி வரணும் என்று ஓட்டளித்த நம்மளுடைய வாக்காளர்கள் அனைவரும் இந்த 2024 ஜூன் 4ஆம் தேதி நடக்கிற இந்த கொண்டாட்டத்துக்கு தயார் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.